இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்தோடு வீடியோ மூலமாய் உங்களை காண்பதில் மிகுந்த மிகுந்த சந்தோஷம். ஏனென்றால் நான் இந்த வீடியோவை பார்க்கும்போது மகிழ்ச்சி அடைகிறேன். இத்தனை பேர் என்னோடு பகிர்ந்து கொள்ளுகிறீர்கள், இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுறீர்கள், அத்தனை பேர் லைக் பண்ணியிருக்கீங்க. அதற்காக தேவனிடத்தில் உங்கள் அனைவருக்காக நான் வேண்டுதல் செய்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் இன்னும் மேலும் இந்த வீடியோவை ஆசீர்வதிக்கும்படியாய், இந்த வசனத்தை கேட்கிற ஜனங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படியாய் நான் வேண்டிக் கொள்கிறேன். இந்த நாளிலே ஒரு வசனத்தை நம்ம தியானித்து கடந்து போகலாம். சங்கீதம் 119 165. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. யாருக்கு சமாதானம் கேட்குறாரு? இந்த வேதம், இந்த வசனத்தை கேட்குற உங்களுக்கு மிகுந்த சமாதானமா? கொஞ்சமாக சமாதானம் கிடைச்சிருக்கேன், கொஞ்ச நாள் பார்த்துருப்பீங்க, விட்டுட்டு இருப்பீங்க, சமாதானம் கிடைக்காமல் இருக்கலாம். தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வேதத்தை, அந்த வசனத்தை நேசிக்கிறவர்கள், இந்த வார்த்தை கேட்டு இந்த வார்த்தையில் நடக்கிறவர்கள், அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு, இது மேலே பிரியப்படுறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, மிகுந்த சமாதானம் உண்டுன்றார் ஆண்டவர். இந்த வசனம் யாருக்குன்னா, இந்த வசனத்தை, இந்த வார்த்தை தொடர்ந்து இந்த வீடியோ பார்க்குற உங்கள் குடும்பத்தில் மிகுந்த சமாதானம் உண்டு என்று ஆண்டவர் சொல்கிறாருங்க. நீங்கள் எந்த கவலைப்படாதீங்க, எதை பற்றியும் நினைக்காதீங்க. ஏன்னா இந்த வார்த்தை தொடர்ந்து நீங்கள் வீடியோ பார்க்கும்போது உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை தேவன் அதை பார்த்து கொள்ளுவார். நீ பயப்பட வேண்டியதில்லை. அதுக்கு தான் அந்த வசனம், நீ வேதத்தை மேலே பிரியமாக இருப்பா என் மகனே மகளே, உங்கள் வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. நீங்கள் நேசித்தானே பார்க்குறீங்க, ஆண்டவர் உங்களை நேசிப்பாருங்க. இந்த வசனத்தை யாரெல்லாம் நேசிக்கிறீங்களோ, இந்த வீடியோவை யாரெல்லாம் பார்க்குறீங்களோ, உங்களை நிச்சயமாக கர்த்தர் நேசிப்பார். அது மாத்திரம் இல்லைங்க, உங்களுடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அவர்கள் இடரல் இல்லை, இடறி போக மாட்டாங்களாம், தவறி போக மாட்டாங்க. எந்த காரியத்திலும் அவங்க நேர்மையாக நடப்பாங்க, அவங்க வாழ்க்கை நேர்மையாக இருக்கும். சமாதானங்கிறதுல குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அவங்க என்ன பண்ண, இடரில் போக மாட்டாங்க, தவறி வேறு இடத்துல போய் சிக்கிக்க மாட்டாங்க. என்ன ஆண்டவர் உங்களை பார்த்தாங்க சொல்கிறாரு. ஏன்னா நீங்கள் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு இடரில் இல்லை, இடரிலே வராது. எப்படின்னு சொன்னால் தடை வராது, பிரச்சனை வராது, உங்கள் குடும்பத்தில் போராட்டம் வராது. ஏன்னா இயேசுனுடைய வார்த்தை உங்களோடு வந்து கொண்டிருக்கிறது. அதை தொடர்ந்து நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க, லைக் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க. அதற்காக உங்களுக்கு இடரிலிருந்து ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, தொடர்ந்து வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் போடுகிற எல்லா வீடியோவும் உம்மிடத்தில் வந்து தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமேன். காட் பிளஸ் யூ.